தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கி அவனுக்கு ஆளுகை என்ற அதிகாரத்தை கொடுத்தார். சகலத்தை நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாது, அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லி கர்த்தர் ஒரு நியமனத்தை வைத்தார். இங்கு ஆதாமுடைய மனைவி ஏவாள் தனிமையாக இருக்கும் பொழுது அவன் பண்படுத்த போய்விட்டான், அவன் நிலத்தை காக்க போய்விட்டான். ஆனால் உடன் செல்லாமல் தனிமையாக இருந்த ஏவாளுக்கு சோதனை. சாத்தான் சர்ப்பத்தின் வழியாக அவன் வந்து கேள்வி கேட்கிறான், புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்று சொல்லி. ஆம் என்றால் அதற்கு இல்லை, நீங்கள் புசிக்கலாம், சாக மாட்டீர்கள் என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்கிறான். அதை கேட்டு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அவள் தவிர்க்க வேண்டிய விலக்கப்பட்ட கனியை புசித்தாள், புருஷனுக்கும் கொடுத்தாள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவர்கள் தீமையும் சேர்த்து அறிந்து கொண்டார்கள் நன்மையோடு. பின்பு தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து அவர்கள் வெட்கமடைந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளாக வருத்தத்தை உண்டு பண்ணி கொண்டார்கள், அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இன்றைக்கு நாமும் விலக்கப்பட்டதை தவிர்க்கப்பட வேண்டியதை நாம் தவிர்க்காமல் இருந்தோமானால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய தவறுவோமானால் நாமும் வருத்தத்திற்குள்ளாக சஞ்சலத்திற்குள்ளாக பாவத்திற்குள்ளாக சிக்கிக்கொள்வோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று ஆண்டவர் சொல்லும்படியாக அந்த விருட்சத்தின் பழத்தை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்.